இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, கண்டன உரையாற்ற இருந்திருக்கக்கூடிய தோழமை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, மற்றும் இங்கே இந்த நேரத்தில் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தயவு செய்து நீங்க எங்களுக்கு கராத்தே கற்றுக் கொடுங்க, குங்ஃபூ கற்றுக் கொடுங்க, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. இனிமே பாதுகாப்பா நாம தேடிக்கோங்க. ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே இன்று சென்னை கோடம்பாக்கம் ரயிலோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியர் மீது பள்ளி வளாகத்தில் தாக்கப்பட்ட தாக்குதலை கண்டித்தும், மதுரவாயில் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே கணினி ஆசிரியர் மீது தாக்கப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் இங்கு பெருந்திரளான ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் கல்வித்துறையும் ஆசிரியர்கள் மீது தாக்கப்படும் பொழுதும் அவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையும் அவர்களுக்கு மருத்துவ உதவியும் அளிக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பள்ளி வளாகங்களில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்பது தற்பொழுது உருவாகி வருகிறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விதத்திலே தமிழக அரசும் கல்வித்துறையும் உரிய பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் தற்போது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய கல்வி சூழ்நிலையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். தேர்வு முறையிலே மாற்றம் வேண்டும். மதிப்பெண்களை மையமாக கொண்டு தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக மாற்றம் கொண்டு வந்து தேர்வு முறையை கண்டு அஞ்சாத ஒரு முறையிலே தமிழகத்தினுடைய கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே கேட்டுக் கொள்கிறேன். இல்ல இது சென்னையில மட்டும்தான். ஆமா, பெண் ஆசிரியர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த பாதுகாப்புமே இல்லை. யாரு பள்ளி வளாகத்துக்குள்ள நுழைவாங்கன்னு தெரியாது. தற்போது பள்ளி வளாகங்களிலே ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடப்பதை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பானது வன்மையாக கண்டிக்கின்றது. இதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்குரிய பாதுகாப்பு சட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நாம பாடம் கற்பிப்போம். நாம சும்மானாலும் மற்ற கோரிக்கைகள். இன்னொன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த அதிகாரிகளை கூட ஆசிரியர்களை இதை போலலாம் திசை திருப்பி தெருவுக்கு தெருவு நின்று கோஷம் போட விட்டுட்டோம்னு சொன்னா மற்ற கோரிக்கைகளுக்காக எவனும் வரமாட்டான். இதுலயே மூழ்கி சாகட்டும். அந்த கோரிக்கைகள் ஒரு பக்கம், நம்முடைய மற்ற கோரிக்கைகளும் மற்ற நிகழ்வுகளோட போயிட்டே இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால நமக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கும். துறையாக இருந்தாலும் அலுவலகத்திலே ஒரு ஊழியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பாக நிற்கின்றார்கள், நிவாரணம் கொடுப்பதற்காக உழைக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு இந்த கல்வித்துறை அதிகாரி ஆண்டு பாதிப்பியா இதை திரும்பி பார்க்க மாட்டேன். நீ இந்த உணவு என்னைக்கு உனக்கு வரும்? அது வரவழைச்சு காட்டும். நாங்க வரவழைச்சு காட்டுறோம். இதுல எந்த விதமான மாற்றம் தான் நிச்சயமா வரவழைச்சு காட்டும். எவனா ஒரு டிஓ ஒரு சிஓ ஒரு டைரக்டர் பதிவுக்கு அடி வாங்கணுங்க பயந்து இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறோம். பண்ணவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த இன்னொன்னு கேட்டுக்கிறோம், 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாநகர அரசாங்கம் சரி அதிகாரிகளும் சரி இதுக்கு முன்னால நம்ம கேட்டோம், கொடுக்கல. நாம 5 லட்சம் கொடுத்ததுக்கு 1 லட்சம் அறிவிக்கிறோம். இன்னைக்கு இந்த திட்டக்காரர்கள் நாம கேட்க வேணாங்க, 5 லட்சம் நாம செஞ்சு கொடுப்போம். தயாராக ஆசிரியர் எத்தனை பேரும் பாதிக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு நாம தயாரா இருக்கிறோம். அதை செய்து பார்த்துவோம். சவாலா ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு வெல்லட்டும் 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 கூட்டமைப்பின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் உடல் கல்வி ஆசிரியர் மீது ஒடுக்கப்பட்ட தாக்குதலை கொடூரமான தாக்குதலை கொலை வெறி தாக்குதலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மதுரை மீது ஏவப்பட்ட தாக்குதலை மீண்டும் வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் பள்ளிக்கூட வளாகங்களில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிட
பாதுகாப்பு சட்டங்களை தமிழக அரசே கல்வித்துறையே உடனடியாக அமைத்திட வேண்டும், உடனடியாக இயற்றிட வேண்டும். ஆசிரியர்களுக்கு பாதிப்பு என்றால் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு என்றால் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டால் வேடிக்கை பார்க்கும் கல்வித்துறையே செவிடன் காதில் ஊதிய சங்காய், இடத்தின் காதில் ஊதிய சங்காய் வாழ இருக்கும் கல்வித்துறையே வன்மையாக கண்டிக்கின்றோம். கொடூரமாக தாக்கப்பட்ட உடல் கல்வி ஆசிரியருக்கும் வகுப்பறையில் தாக்கப்பட்ட வகுப்பறையில் தாக்கப்பட்ட கணினி பாட ஆசிரியைக்கும் உடனடியாக நிவாரண தொகையை தமிழக அரசே வழங்கிட வேண்டும்.